ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. இன்னல் தருவதும் அவள் இன்னருளே என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரையின் தொடர்ச்சி. கழுதை மேலே உப்பு பொதி போட்டுக்கொண்டு ஒருத்தன் வேற்று ஊர் சந்தைக்கு போனான். அந்த காலத்தில் உப்பு மூட்டையை மாட்டு மேலே கழுதை மேலே தான் போட்டு கொண்டு போவார்கள். அப்படி போனான் இந்த வியாபாரி. போகிறபோது வழியில் திடீரென்று மழை பிடித்து கொண்டு வெளுத்து கட்டிவிட்டது. உப்பு பொதி என்ன ஆயிற்று? எல்லாம் அப்படியே கரைந்து போயிற்று. வியாபாரிக்கு சுவாமி மேலே மகா கோபம் வந்துவிட்டது. ஏழை, என் வயிற்றில் இப்படி இந்த தெய்வம் அடித்து விட்டதே, கருணையில்லாத சாமியை இனிமேல் கும்பிடுவதில்லை என்று முடிவு பண்ணிவிட்டான். வீட்டுக்கு திரும்ப நடையை கட்டினான். வருகிற வழி காட்டு வழி. இருந்தாலும் இவன் மாதிரி பல வியாபாரிகள் கூட வந்த தைரியத்தில் காட்டு வழியாக வந்தான். காட்டிலே திருடர்கள் இவர்களை எதிர்பார்த்து கொண்டு மறைந்திருந்தார்கள். சந்தையிலே விற்பனை நடத்தி வியாபாரிகள் நிறைய பணம் கொண்டு வருவார்கள். துப்பாக்கியால் சுட்டு அவர்களிடம் இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொள்ளலாம் என்று திருடர்கள் ஆசையாக காத்து கொண்டிருந்தார்கள். துப்பாக்கி வைத்து கொண்டிருக்கிறவர்களும் வியாபாரிகள் எத்தனை பேர் சேர்ந்திருந்தாலும் என்ன செய்ய முடியும்? எல்லோரும் நடுநடுங்கி போனார்கள். அந்த காலத்திலே தோட்டா துப்பாக்கி கிடையாது. வெடிமருந்து கெட்டித்துத்தான் அதை வைத்து சுடுவார்கள். துப்பாக்கி சூட்டுக்கு ஆளே அகப்பட்டாலும் சரி, இல்லாவிட்டாலும் அவரவரும் உடைமைகளை போட்டுவிட்டு திக்குக்கு ஒருத்தராக ஓடிவிடுவார்கள். எப்படி ஆனாலும் திருடர்களுக்கு வேட்டைதான். இன்றைக்கும் இப்படி மருந்து போட்டு சுட்டார்கள். ஆனால் மருந்து வெடிக்கவே இல்லை. பெரிதாக மழை பெய்திருந்தது அல்லவா? தோட்டாவாக இருந்தால் எந்த மழைக்கும் ஈரம் தாக்காது. மருந்து அப்படி இல்லை. ஈரம் ஜாஸ்தியானால் வெடிக்காது. துப்பாக்கியால் சுட்டதெல்லாம் வெறும் புஷ்பானமாயிற்று. இப்போது ஆயுத பலம் இல்லாத திருடர்களுக்கு பயம் எடுத்தது. வியாபாரிகள் பணத்தை போட்டுவிட்டு ஓடுவதற்கு பதில் திருடர்களே துப்பாக்கி கையில போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள். முதலில் சொன்னேனே, அந்த வியாபாரிக்கு இப்போதுதான் தெய்வத்தை நிந்தித்தது எத்தனை தப்பு என்று தெரிந்தது. மழை வந்ததால் உப்பு தான் போச்சு. மழை வரவிட்டால் உயிரே போயிருக்கும். இந்த மழையினால் சின்ன கஷ்டத்தை தந்து அதே காரணத்தால் பெரிய கஷ்டத்திலிருந்து தப்பி வைத்தாய். உன் கருணையை என்னவென்று சொல்வது என்று ரொம்பவும் மனசு உருகி வேண்டிக் கொண்டான். இப்படி கதை. முந்தி என்ன பிந்தி என்ன என்று தெரியாமல் கஷ்டம் வருகிற சமயத்தை மட்டும் பார்க்கிறோம். அம்பாளுக்கு கருணை இருந்தால் ஏன் கஷ்டம் வருகிறது என்று கேள்வி போடுகிறோம். முந்தி நாம் செய்த கர்மம், பிந்தி நமக்கு இந்த கஷ்டத்தாலேயே வரப்போகிற நன்மை, இவை மட்டும் தெரிந்துவிட்டால் நாம் இப்படி செய்ய மாட்டோம். அது தெரியாதபடி மனிதனை வைத்திருக்கிறாள். அதுவும் அவள் விளையாட்டுத்தான். இதெல்லாம் தெரியாத போதே மனுஷனுக்கு இத்தனை ஆணவம் அகங்காரம் இருக்கிறது என்றால், திருக்காலமும் தெரிந்தால் இவனுடைய அதிக்கிரமத்துக்கு எல்லையே இல்லாமல் போய்விடும். இவன் அடங்கி கிடைக்க வேண்டும் என்றே இப்படி வைத்திருக்கிறாள். ஆனால் இந்த ஸ்திதியிலும் கூட நமக்கு முந்தியும் தெரியவில்லை பிந்தியும் தெரியவில்லை என்பதையாவது நாமே தெரிந்து கொள்ளலாம். முக்காலமும் தெரிந்த மகான்கள் சொல்கிறதை நம்பலாம். சகல ஜெகத் வியாபாரமும் காரண காரிய ரீதியில் சட்டம் போட்ட மாதிரி நடக்கிறதை பார்த்தே நம் மனுஷ வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் கஷ்டப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும். இனிமேல் இந்த கஷ்டம் வரக்கூடாது என்றால் அவள்தான் கதி என்று புத்தி பெறலாம். அம்பாள் நம்மை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுபவள் அல்ல. இப்படி நாம் நினைக்கவே கூடாது. எல்லா காலத்திலும் நமக்கு பந்துவாக சகாயமாக இருப்பது தாயும் தந்தையுமாய் அம்மையப்பனாக இருக்கிற அவள்தான். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் சிவத்தின் சக்தி நாராயண சகோதரி என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளி உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.